மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026 என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது கொஞ்சம் பார்ப்போமா? அதாவது பொதுவாகவே 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் ஜம்முன்னு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். இந்த 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டாலே எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் மகர ராசிக்காரங்க பேஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது. பொதுவாகவே 7.5 வருஷத்தில் நீங்கள் உணர்ந்த உணர்வுகள் உங்களுக்கு தான் தெரியும். இந்த 7.5 வருஷத்தில் எல்லா விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் பார்க்காத 7.5 கிடையாதுமாங்கல்ல, நீங்கள் யார்ட்டையும் 7.5 இழுக்க மாட்டீங்க. எந்த 7.5நாலும் உங்கள்கிட்ட தான் வந்து இழுப்பாங்க. நம்ம வச்சு சுத்த வச்சு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் 4 பேருக்கு நல்லது தான் பண்ணுவேன், என்னால் கெட்டது பண்ண முடியாதுங்கிற லட்சியத்தில் நிறைய விஷயங்களை போராடி வெற்றி பெற்ற அன்பார்ந்த மகர ராசிக்கு இந்த கோச்சார கிரகமான கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்ன சார் கிடைக்கும்? நிம்மதி கிடைக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது என்னது? சார் இவ்வளோ நாள் போராடிட்டேன், இனிமேல் நிம்மதியாக இருப்பேனா? அந்த நிம்மதி கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்கும். புரியுதா? அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் சார் எவ்வளவோ என்னுடைய கணவருக்காக நான் விட்டு கொடுத்து போயிட்டேன். நான் பூமிக்குள்ளே மட்டும்தான் போகல சார், அவர் பாதத்துக்குள்ளே காலடியில் வந்து உளுந்து மன்றாடி பார்த்துட்டேன். என்னை புரிஞ்சு கொள்ளாமல் புரியக்கூடாத நபர்களை புரிந்து கொண்டு அவர் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறார் சார். தயவுசெய்து என்னுடைய லைஃப் மாறுமா, என்னுடைய கணவர் என் கூட பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட பேசுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்களுடைய நல்ல உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு தீய உள்ளத்தை அழிச்சிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்துல தான் உங்களுக்கு வெற்றி பெற போகுது. இனிமேல் மகர ராசிக்காரங்களால் முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதத்துலேருந்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், அதாவது நீங்கள் வரன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடியும், அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு நவ கிரகத்தில் உள்ள சுப கிரகமான குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்க போகிறாங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதாவது சிறு வயதிலிருந்தே தன்னுடைய குடும்பத்துக்காக மிகப்பெரிய தியாக மனப்பான்மையுடன் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். பொதுவாகவே ஒரு மகர ராசி ஒரு வீட்டிலையோ ஒரு அலுவலகத்திலே இருந்துட்டால் போதும், அந்த மகர ராசிக்காரங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், உன்னை நம்பி நான் அதை செய்கிறேன், எனக்கு நீ உதவியாக இருந்தால் போதும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா சார் நீங்கள் வேறு வேலையே பார்க்க மாட்டீங்க சார், மேடம் நீங்கள் ஒரு இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க, நம்மளை நம்பிட்டாங்கன்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு உங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டால் கூட செய்வீங்க. ஆனால் நீங்கள் யார் யாரெல்லாம் உயர்த்தி விட்டீங்களோ, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களோ கடைசியில் அவங்க மூலமாக தான் என்ன பண்ணுவீங்க? தண்டிக்கப்படுவீங்க, வஞ்சிக்கப்படுவீங்கிறது உண்மை. இந்த 7.5 வருஷத்தில் இதை நிறைய மகர ராசிக்காக சந்திச்சிட்டிங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எங்கே நிராகரிக்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ, யாரால் அதிகமாக மன அழுத்தம் சந்திச்சிங்களோ அந்த இடத்துல உங்களுடைய திறமையை உங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த இறைவனுக்கு தெரிஞ்சனால அவரே உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போது. அந்த தொடக்கம் இந்த ஜூன் மாதத்துடைய செயல்பாடாக கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ லாபங்கள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்கும், சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும், கவலை இல்லாத வாழ்க்கை, கஷ்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. திரும்பியும் சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் உங்களுக்காக வாழணும், பிறருக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். ஓகேவா? உங்களுக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஜூன் மாதத்துலேருந்து கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான கிஃப்ட்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா,
உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வமான கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. அப்படியே கருப்பனை நினைங்கங்க, அப்படியே வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். உங்களுக்கு எப்பொழுதுமே துணை இருப்பார் கருப்பசாமிங்கிறது உண்மையிலே சொல்கிறேன். ஸோ நீங்கள் கருப்பசாமியை நினச்சிட்டு, கருப்பா நீ தான்ப்பா எனக்கு துணைப்பான்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் சரணடைஞ்சிட்டு நீங்கள் காடு போய்கிட்டே இருங்க. கருப்பசாமி உங்கள் கூடயே வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவரே எதிர்வினைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான நல்வினைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக உணர்வீங்க. நான் சொன்ன கருப்பசாமியை குலதெய்வமாக, நான் சொன்ன கருப்பசாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, நான் சொன்ன இந்த கருப்பசாமியை யாரெல்லாம் இப்போ ஏற்றுக்கிட்டீங்களோ இல்லை ஏற்கனவே ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களோ அனைவருமே கருப்பா போற்றி, கருப்பா போற்றி, துணை இருப்பாய் போற்றி, துணை இருப்பாய் போற்றி கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கருப்பன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியே நீங்கள் உணர முடியும். வெற்றி உங்களுக்கு.